அல்லேலூயா. பூமியில் அநேகரை ஒரு பெரும் மழை வந்தது, ஆய்கொண்டு போனது. ஆனால் நானும் நீங்களும் இருப்பது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவனுக்கு ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார் என்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தூக்கி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் அவருடைய 7வது வசனத்தை வாசிப்போம். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். அவர்கள் வசனம் சொல்லுகிறது, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இன்னைக்கு வாக்கு தத்தம் கூட, என் ஜனங்கள் நாணம் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். தேவ பிள்ளைகளே, காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் ஜனம் கேள், நான் பேசுவேன். அவருடைய பிள்ளைகள் கேட்கும் போது அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற, அவருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவரும் அவர்களை நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனம், என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இன்னைக்கு பூமியில் யாருமே நம்மோடு பேச முடியாது. வயநாட்டில் இருக்கிற ஜனங்கள் குறைந்தவர்கள் இல்லை. அழகில்லாதவர்களோ, வசதி இல்லாதவர்களோ, அதிகாரம் இல்லாத ஜனங்களோ கிடையாது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு யாரு பேசினாலும் அவருடைய இருதயங்களை ஆற்ற முடியாது. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாரு பேசினாலும் இருதயங்கள் ஆறாது. வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தோடு நான் பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். அவர்கள் கேட்கும் பொழுது பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். அவர்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நான் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன். என்னை தேடும் பொழுது நான் அவர்களை தேடுகிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகள் கேட்கும் போது நிச்சயமாகவே பிரதியுத்தரமாகவே தேவன் வைராக்கியமாக இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் யாருன்னா, வாசிக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ ஜனங்களே, எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார் என்றால், முதலாவது தேவன் கொடுக்கிற காரியம் ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, ஒரு பவர். ஒரு கேட்கும் பொழுது அவர்களுக்கு இந்த பூமியில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு துறைகள், ஒரு நீதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. காவல்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், என் ஜனமே கேள், நான் பேசுவேன் என்று சொன்னார். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் கேட்கும் பொழுது அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அவருடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். நாம் பேசும் பொழுது அவர் கேட்க வேண்டும் என்றால் அவருடைய புத்திரர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? மோசே ஒரு நாளைக்கு ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறான். நான் மந்த நாவும் திக்குவாயும் உள்ளவன், எப்படி இந்த ஜனங்களை என்னால் வழிநடத்த முடியும்? கர்த்தர் இறங்கி வந்து ஒரு சிநேகிதனுடைய தோளில் போடுவது போல, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் பேசினார். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த பூமியில் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் வானத்தின் தேவன் இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகள், நம்ம வாழுகிற பூமி இதுதான்.
இதுதான் பூமி. இன்னைக்கு கேரளானா நாளைக்கு தமிழ்நாடு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இதுதான் பூமி. மாயான உலகமெல்லாம் மாய, ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு இருக்குதா? ஒரு அல்லேலியா சொல்லுவோம். நான் கேட்குறேன், அவங்க ஆதார் கார்டு அவங்க கையில் இருக்கா? அந்த ஜனங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கா? பேங்க் பாஸ்புக் இருக்கா? ஏடிஎம் இருக்கா? வீடே இல்லை, இடமே தெரியாது. எது எனக்கு இடம் தெரியாது. எல்கை மாறினது தேவ பிள்ளைகளே. யாராவது நினைத்து பார்த்தால் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். குறையோ குற்றமோ நாம் சொல்லக்கூடாது. என்ன எப்போ நடக்கும் என்று தெரியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நமக்கு அவர் ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு தேவன் ஆராதிக்கிற ஒரு சகோதரியோடு கர்த்தர் பேசினாரா, நீ இந்த வீட்டில் இருக்காத, இந்த வீட்டில் நீ இருக்காத, புறப்பட்டு போ, உன் மக வீட்டு ஆந்திராவுக்கு நீ போ அப்படின்னு. அப்போ இவங்க பார்த்தா ஆண்டவர் என்ன வெளியே போக சொல்கிறார் எப்படின்னு. புறப்பட்டு போயிட்டாங்க. எப்படி அன்றைக்கி டிக்கெட் கிடைச்சி ட்ரெயினில் போயிட்டாங்க. அங்கே போய் இருந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அங்கே போய் இருந்துட்டு அவங்க வீடை அவங்க தேசத்தையும் டிவியில் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு அழிவை கர்த்தர் காட்டி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் அவருடைய ஜனத்தோடு அவர் இடப்பட்டு கொண்டு இருக்கிறார். கூடி நாம் ஒரு கூட்டமாக வந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நாம் அவரோடு பேசி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் ஒரு அல்லேலியா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றிக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவான். எலிசபெத் ராணி இருக்கிறார், இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சார்லஸ் வில்லியம் இவங்க பிள்ளைகள். ராணியுடைய பிள்ளைகள் அவங்க தான். மகாராஜாவுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் தான். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். நம்முடைய மீட்பார் உயிரோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகள், நம்முடைய இயேசு ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் முன்னோடி, நாம் பின்னோடி. என்ன சோதனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், அவர் ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்து கேட்கிற பொழுது அவர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பாருங்கள். பாருங்க, சாதாரண காரியம் கிடையாது. பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்க. என்ன அதிகாரம்னா, ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு வேதனை வரும் பொழுது முழங்கால் படி போட்டு நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லும். ஒரு கஷ்டம், ஒரு ட்ரெயினில் நான் போய்கொண்டு இருந்தேன். ஒரு சில பாட்டிகள் ஏறினாங்க. டக்குன்னு கைவிடப்பட்ட நிலவரம். உடனே அவங்க சோத்திரம் இவங்க சொன்ன சோத்திரத்தை கேட்ட உடனே ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவான். அவங்களுக்கு என்ன கேட்டதுன்னு தெரியாது. இந்த பாட்டிக்கு தெரிந்த தோத்திரம். அது ட்ரெயினில் கால் வச்சது, வண்டி மூவ் ஆயிட்டு. ஐயோ தோத்திரம் சொன்னோட கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது முழங்கால் படி போட்டு வானத்தை பரலோகத்தை நோக்கி பார்க்கிற பரலோகம் நமக்கு திறக்கிறது. எத்தனை பேர் அல்லேலியா சொல்லுவீங்க? பரலோகம் திறக்கிறதை பார்க்கிறோம். அவசியம் என்ன? அது கிழிக்கப்பட. கையை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. திறக்கிறதை விட கிழித்து கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுத்து வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லலாம். தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்னா, நீதியின் சூரியனை போல இருக்கிறார்கள். நீதியின் சூரியன் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நாம் இருளுக்குள்ளே இருந்தோம். ஒரு காலத்தில் நம்மை பார்த்தா ஒருத்தர் கனப்படுத்த மாட்டான், நம்மை பார்த்தா நம்மகிட்ட பேச மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைகள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலியா சொல்ல முடியும்? உங்களை பார்க்கும் பொழுது
அவருடைய முகத்தை பார்க்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லலாம்? அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீதியின் சூரியன் உதித்து கொண்டு இருக்கிறார். நீதியின் சூரியனாக இயேசு நம் மூலம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்க, அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பூமியில கர்த்தர்களை ஒரு கொளுத்த கன்றுகளாகவே தேவன் வைத்திருக்கிறார். கொளுத்த ஒரு கன்று. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். ஏன்னா எப்படி கொளுத்த கன்று? அதாவது தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் ஒரு கொளுத்த கன்று. ஹல்லேலூயா. புசிப்பதனாலேயோ குடிப்பதனாலேயோ கிடையாது தேவ பிள்ளைகளே. கர்த்தரை நோக்கி பார்க்கிறது நிமித்தம் நாம், நம்முடைய குடும்பம் ஒரு கொளுத்த கன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்பது நிமித்தம், தேவனை நோக்கி பார்க்கிறதுனால தான் ஒரு கொளுத்த கன்றாக கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். வாசிங்கம்மா. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசிங்க. 7. ஒரு காகத்தை வெளியே விட்டான். காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படிக்கு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா திரும்பி வந்தது. தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அதை நோவா பிடித்து கொண்டார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நோவாவுடைய காலத்தில் ஒரு பெரிய அழிவு நடந்தது. ஒரு பயங்கரமான அழிவு. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், நீ எனக்காக ஒரு பேழை செய்ய வேண்டும். அதனுடைய அளவு இவ்வளவு, நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு என்றெல்லாம் கர்த்தர் சொன்னார். இந்த நோவா பகலெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பார். நல்ல மரங்களை எல்லாம் வாங்கி வைத்து ஆசாரியர் இடத்துல சொல்லுவார், நீங்கள் இந்த பேழை இப்படி செய்ய வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு அளவு தந்திருக்கிறார். அவர்கள் கேட்பார்கள், மழையே இந்த பூமியில் இல்லையே, மழை எப்படி வரும்? இவர் சொல்வார், மழை வருதோ வரலையோ, நீங்கள் உங்களுடைய பேழை செய்ய வேண்டும். தேவஜனங்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நோவா பேழை செய்ய சொல்லிவிட்டு கடந்து போவார். தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி கடந்து போவார். திரும்பி வருகிற பொழுது இந்த பேழை அதே அளவில் தான் இருக்கும். நல்ல நல்ல விலை கூடின மரத்தையெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. இந்த பேழை அப்படியே நாள் போட்டே செய்து கொண்டு இருந்தார்கள். தேவ ஜனங்களே, ஒரு குறுகின நாள் வந்தது. தேவனுடைய நாள் வந்தது. தேவன் சொன்னார் நோவாவை பார்த்து, நீயும் உன் பிள்ளைகளும் உள்ளே ஏறலாம். ஏறிட்டாங்க. எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடியாக நீ சேர்க்க வேண்டும். அன்னைக்குள்ள மிருக ஜீவன்கள் இன்னைக்கு கிடையாது. டைனோசர் இருக்கா? இல்லை. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஒவ்வொன்றையும் உள்ள ஏற்றிட்டார். பேழைக்குள்ள எல்லாம் ஒரு ஜோடியாக இருக்கிறது. எல்லாம் சிங்கம் இருக்கும், பூனை இருக்கும், புலி இருக்கும். சண்டை போடாது. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது இயேசு இருந்தால் சமாதானம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இயேசு இருந்தால் சந்தோஷம். இயேசு வந்தால் விடுதலை. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். இயேசு கடந்து வந்த அந்தகாரங்கள் உடையும் தேவ பிள்ளையே. இயேசு வந்த வீட்டில் சங்கார தூதனுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நோவாவுடைய குடும்பம் அந்த பேழைக்குள்ள, எல்லா மிருக ஜீவன்கள் அந்த பேழைக்குள்ள. வானத்தை கர்த்தர் திறந்தார். மதில்கள் திறந்தது. மழை வெள்ளம் பொழிய ஆரம்பித்தது. இந்த பேழையோ மிதக்க ஆரம்பித்தது. பல நாட்கள் பேழை மிதந்து கொண்டே இருந்தது. கூட்டி சேர்த்த ஜனங்களுடைய மரங்கள் அந்த தண்ணியில் கடந்து போனது. என்னெல்லாம் வைத்தார்களோ செல்வங்கள் எல்லாம் கடந்து போனது. இந்த பேழை மாத்திரம் தண்ணீர்கள் மிதந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் தேவ ஜனங்களே, இந்த ஆலயம் நமக்கு ஒரு பேழையாக காணப்படுகிறது. இந்த பேழையாக இந்த ஆலயத்தில் தேவன் நம்மை கூட்டி சேர்த்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கிற ஜெபங்கள் நிமித்தம், ஆராதனை நிமித்தம் தேவன் இறங்கி தேவனுடைய சமூகத்தினால தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பேழைக்குள்ள எல்லா மிருக ஜீவன்களும் இருக்கிறது. ஆனால் சிங்கத்தை வெளியே விடலாமே, புலியை வெளியே விடலாமே, கரடியை, நோவா அதெல்லாம் விடலை.
நோவா முதலாவது அனுப்பினது காகத்தை. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான். தேவ ஜனமே, இந்த காகம் என்னவென்றால், இந்த காகம் இன்னைக்கு இந்த பூமியில் எந்த மனுஷனையும் நம்பாது. கையை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் இந்த காகம் நம்பாது, இன்னைக்கு நம்பாது. காகத்தை பிடிக்கிறானா பிடிக்க முடியாது. கையை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். தேவ ஜனமே, ஆகாரம் இல்லை என்று இந்த காகம் யாரையும் தேடி போகாது. ஹல்லேலூயா. எனக்கு உணவு இல்லையே, எனக்கு ஆகாரம் இல்லை என்று யாரையும் தேடி போகாது. அதிகாலையில் கூவி கூவி கத்தரை துதிக்கும் தேவ ஜனமே, அந்த காகத்தை தான் முதலாவது நோவா வெளியே விட்டார். ஹல்லேலூயா. விசேஷித்த ஒரு கிருபை அந்த காகத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு காகத்தை அழைத்தது போல என்னையும் உங்களை கர்த்தர் அழைக்கவில்லை. காகத்தை அழைத்தது ஒரு விதம், நம்மை அழைத்தது இன்னொரு விதம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? காகத்துக்கு ஒரு வேளை ஒரு ஞானம் இருக்கலாம், ஒரு அறிவு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நாம் அவரோடு உட்கார வைக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லலாம்? இயேசு அந்த பேழைக்குள்ளே கடந்து வந்தார். இயேசு பேழைக்குள்ளே இருந்தார். குறிப்பிட்ட நாட்கள் ஆன பொழுது பேழையை கதவை பூட்டி உள்ளே உட்கார்ந்துட்டாரு. குறிப்பிட்ட நாட்களான போது இயேசு பேழையை விட்டு கடந்து போனார். கையை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏன்னா அங்கே இருந்தது மிருக ஜீவன்கள், நோவாவும் குடும்பம் மாத்திரம். தேவ பிள்ளையே, விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதுக்குள்ளே இருக்க முடிந்தது. நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆளும் தேவனோடு சஞ்சரிக்க போகிற. எத்தனை பேர் அல்லேலியா சொல்ல போகிறீங்க? இக்கால பாடுகள் ஒளிந்து போகும் தேவ பிள்ளையே. பாருங்க, காகத்தை வெளியே விட்டார், காகம் உள்ளாடி வந்தது. புறாவை வெளியே விட்டார், புறா எங்கேயுமே நிற்க முடியல, அதனால் அது ஓடி வந்தது. அடுத்தது வாசிப்போம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையினை அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை வெளியே அனுப்பினார். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் நிலை அதன் வாயில் இருந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அது வெளியே போனது. அந்த புறா வெளியே போயிட்டு நல்லா சுற்றி விட்டு ஒரு இளங்கலை ஒரு இளங்கலையை அது அந்த ஒலிவ மரத்துடைய இலையை அப்படியே கொத்தி கொண்டு வந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பாருங்க, இது இப்படி இந்த இலையை கொண்டு வந்த உடனே நோவா நினைக்கிறாரு, ஜலம் குறைந்து இருக்கிறது. நான் கேட்குறேன், ஒரு நோவாய்க்கு இந்த ஞானம் இருக்கும் என்றால், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் அவசியமாக இருக்கிறது? ஹல்லேலூயா. இல்லை, அநேகர் சிம்சோனை பற்றி படிப்போம், சாலமோனை பற்றி படிப்போம். சாலமுடைய ஞானமெல்லாம் யாராலையும் வராது. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஒரு மனுஷனுக்கு அந்த ஞானங்கள் கொடுக்கப்படவில்லை. சாலமோனுடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும்படி பூமியின் ராஜாக்கள் அவனுடைய முக தரிசனத்துக்கு காத்திருந்தார்கள். அவ்வளோ பெரிய ஞானம். அவனுடைய ஞானம் தோல்வியாக முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனால் தானியேலுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். தேவ பிள்ளைகள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அரண்மனையில் ராஜா வைத்திருக்கிற ஆகாரம் தங்களை சேதப்படுத்தும், தங்களை தீட்டுப்படுத்தும், அதை தொடக்கூடாது என்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஞானம் அவசியம். எப்படின்னா, உலகத்தின் காரியங்கள் ராஜாவுடைய தளபதி சொன்னான், ராஜா புசிக்கிறது நீங்கள் புசிக்க வேண்டாம். ராஜா சொல்லியிருக்கிறார், இந்த திராட்சை ரசம் தான் குடிக்க வேண்டும். இவன் சொன்னான், ராஜாவுடைய போஜனம் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், நான் சொல்லுகிற காய்கறி பருப்புகளை நீங்கள் கொடுத்தால் போதும். அவன் பயந்து கொண்டு இருந்தான். அந்த தளபதி பயந்து கொண்டு இருந்தான். தானியேல் சொன்னார், நீங்கள் 10 நாள் எங்களை சோதித்து பாருங்கள். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். 10 நாள் எங்களை சோதித்து பாருங்கள். தேவ ஜனமே, உங்களுக்கு வருகிற பாடுகள், உங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் நீங்கள் சவால் விடணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? என் தேவன் ஜீவிக்கிறார், என்னுடைய பாடுகள் உடையும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? யோபுடைய எல்லாம் இழந்து போய் யோபு சரீரம் முழுவதும் புண்ணா இருக்கிற பொழுது யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு பிள்ளைகள், ஆடுகள், குதிரைகள், ஒட்டகங்கள், மாடுகள் இருந்த பொழுது அவர் சொல்லவில்லை. எல்லாம் இழந்து யோபு ஒன்றுமில்லாமல் சரீரம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பற்கால் நிறைந்து வேதனைப்படுகிற பொழுது சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாமும் சொல்ல வேண்டிய, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இந்த புறா வாசிங்க.
பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவரிடத்துக்கு திரும்பி வரவில்லை. கைகளை தூக்கி வர இல்லையா சொல்லுவான். தேவ பிள்ளைகளை, அந்த புறா வெளியே போனது, பேழையை விட்டு, கப்பலை விட்டு, நோவா கட்டின அந்த போட்டை விட்டு புறா வெளியே போனது. வெளியே போன புறா திரும்பி வரவில்லை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அந்த புறா ஒரு கொழுத்த கன்றாக மாறினது. அந்த புறா இனி இதுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது ஒரு கொழுத்த கன்று. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என் எஜமானாகிய நோவா என்னோடு இல்லாமல் இருந்தாலும் நான் வெளியே ஆகாரம் புசிப்பேன். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாரும் இல்லாமல் இருந்தால் எனக்கு ஆகாரம் தர வல்லவர் இங்கே இருக்கிறார். 6 வற்றி போனால் ஒரு விதவையை காட்ட வல்லவர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஒன்றுமில்லாத நேரத்தில் சாரிபாத் விதவையுடைய கடைசி ஆகாரத்தை தந்து என்னையும் உயிர்ப்பித்து சாரிபாத்துடைய வீட்டுடைய கடனை மாற்றி அவன் பிள்ளைக்கும் ஜீவன் கொடுத்த தேவன் இந்த காலை வேளையிலும் என் ஜனமே கேள், நான் பேசுவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம கேட்கணும். அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். கொழுத்த கன்றுகளைப் போல பாருங்க, கொழுத்த கன்றுகளைப் போல வளர. இந்த கொழுத்த கன்றுகள் எப்படி வளரணும்னா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். சும்மா கிருவாராது தேவ பிள்ளைகளே. ஒரு வீட்டில் ஒரு போர் போடுகிறோம். சில நேரத்தில் 100 அடியில் போர் வந்துடும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 100 அடி போட்ட உடனே போர் வந்துடும். சில நேரத்தில் 2000 அடி போடு. எங்கள் ஊரில் 2000 அடி போடுவாங்க. போட்டால் தான் ஒரு போரை தண்ணீரை பார்க்க முடியும். நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. உள்ள கொழுத்த கன்று வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல நான் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, தாவீது தேவ சமூகத்தில் இருந்தான். அவன் ஆடு மேய்ப்பான், தேவனை நோக்கி பார்ப்பான். ஆடு மேய்க்கிறது அவனுடைய வேலை, வேற ஒன்றுமே தெரியாது. அவன் தகப்பனே சொல்லுகிறான், இனி ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான். தீர்க்கதரிசி கேட்குறான், ஏதாவது பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? ஒருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டு. அவ்வளவு தகப்பன் அவனை தாழ்த்தி பேசுகிறான். தேவ பிள்ளைகளே, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அங்கே வருகிறான். இந்த கோலியாத்து பேசுகிற வார்த்தைகளை கேட்டு சவுல் சொல்லுகிறார், என்ன வேணாலும் செய்வேன். கோலியாத்துடைய வார்த்தை அவ்வளவு மோசமாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, அவன் தேவ சமூகத்தில் இருந்து கிருபைகளை பெற்று கொண்டு இருந்தான். கோலியாத்துக்கு முன்னாடி வந்தான். கோலியாத்தை ஒரு சின்ன கவுனால தாவீது மேற்கொண்டார். தேவ ஜனமே, சின்ன கவுன் தான். சின்ன ஜெபம் போதும், சின்ன சோத்திரம் போதும், உலகத்தின் காரியங்களை இங்கே ஜெயித்து விடுவீர்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? சின்ன காரியம் போதும். 4 மணிக்கு எழும்புங்க, 4:30க்கு எழும்புங்க. கொஞ்ச நேரம் முழங்கால நின்று பாருங்க. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கொஞ்ச நேரம் முழங்கால நின்று பாருங்க. நம்ம வீட்டுக்கு போட இருந்த வாதையெல்லாம் கர்த்தர் உடை தெரிவார். அல்லேலூயா. சங்கார தூதனுக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டிய ரத்தம் எந்த வீடுகளுக்குள்ள தெளிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளையே, ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வீடுகள் என்ன இருக்கணும்னா ஜெபம் இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு கல்யாண கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஏரியாவில் 7 மணிக்கு போனேன். என்னை கூட்டிகிட்டு போனாங்க. வீடு தெரியாது, வாங்க. நான் 7 மணிக்கு போனேன். ஒரு வீட்டில் போகிற பாட்டு புக்கோடு இருக்கிறாங்க, இன்னொரு வீட்டில் போகிறேன் கொட்டடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரியா எல்லாமே ஜெபமாக இருக்கிறது. கூட்டிகிட்டு போன ஆள்கிட்ட சொன்னேன், இந்த ஜெபத்தில் அவங்கள போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. காடெல்லாம் ஒரு முக்கியம் கிடையாது, காடே வேண்டாம், நாளைக்கு பகல் வந்து கொடுப்போம் அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, நானும் அந்த என்னை கொண்டு போன மனுஷனை ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம். ஒரு 7:45 மணிக்கு நாங்கள் மீண்டும் கிளம்புறோம். ஜெபம் முடியல. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் யோசித்தேன், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படியும் ஒரு கூட்டம் ஜீவித்து கொண்டு இருக்கிறதா? அதனால தான் கர்த்தருடைய கோபங்கள், கர்த்தருடைய வேதனைகள் வராமல் தேவன் பாதுகாத்து கொண்டு. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், 7:45 மணிக்கு இந்த பிள்ளைகள் ஜெபத்தை முடிக்கல. 8:20 ஆச்சு. அப்போ பைபிள் வாசிக்கிறாங்க. நான் யோசித்தேன், 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஜெபத்தை பழக்கி கொடுங்க. பிள்ளைகள் சாட்சி சொல்ல பழக்கி கொடுங்க. பிள்ளைகளுக்கு தேவ காரியங்களை சொல்ல பழக்கி கொடுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உபவாச நாள் உபவாசத்தில் வரணும். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு அல்லேலியா சொல்லுவான்? நம்மளே ஃபுல் பண்ணிட்டு வந்தால் அவங்கள எப்படி ஆஃபில் அனுப்புறது? இல்லை, தெய்வ பிள்ளைகளை பழக்கி கொடுக்கணும். நான் கேட்குறேன், இப்போ வயநாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க எல்லாம் டேபிளில் இருந்து 4 கூட்டு வச்சு சாப்பிட்டவங்க ஒரு சாப்பாடுக்கு கையை ஏந்துக்கிறார்கள். கையத்துக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். ஆகாரம் கிடைக்குமான்னு கை ஏந்துறாங்க. 2வது உலகப்போர் வந்த பொழுது ஜெர்மனியில் பணம் இருக்கிறவங்கெல்லாம் ப்ரெட்டு வாங்குவாங்க. நமக்கு தான் ப்ரெட்டெல்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஜெர்மனிலெலாம் ப்ரெட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்போ பணம் இருந்த உடனே எல்லாம் ப்ரெட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஏழைகள்கிட்ட பணம் இல்லை, அவங்க சாப்பிடாம இருந்தாங்க. அன்னைக்கு ஜெர்மனி அரசாங்கம் அறிவித்தது, பணம் இனி செல்லாது. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவான். இராணுவ ஹெலிகாப்டரில் வார ஆகாரத்தை தான் புசிக்கணும், பணம் இனி செல்லாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் அந்தகாரமும் இருளும் காரிருளும் நெருங்கி கொண்டு இருக்கிறது. நானும் நம்முடைய பிள்ளைகளும் நாம் தப்ப வேண்டும் என்றால் தேவ கிருபை நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, யோபு நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அந்த வேலைக்காரன் வந்து சொன்னான், தூணு மறிந்து விழுந்தது, பிள்ளைகளெல்லாம் மாண்டு போனார்கள். அவன் வஸ்திரத்தை கிழித்தான். என் பிள்ளைகள் ஏதாவது அக்கிரமம் செய்தார்களோ, பாவம் செய்தார்களோ என்று அந்த நிமிஷத்தில் நொந்து வெந்து அவன் அந்த இடத்துல காணப்பட்டான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் அல்லேலியா சொல்ல முடியும்? எத்தனை பேர் அல்லேலியா சொல்லுங்க? ஒவ்வொரு நாள் நம்முடைய தேவன் நமக்கு தந்த பொக்கிஷம், தேவன் நமக்கு தந்த சுதந்திரம், நம்ம தான் உத்தரவாதம். அல்லேலூயா. பேர பிள்ளைகள் நம்ம தான் உத்தரவாதம், யாரோ எங்கேயும் அதெல்லாம் இல்லை. நீங்கள் டெய்லி ஜெபிச்சு இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பார். அல்லேலூயா. சரி, நம்முடைய சப்ஜெக்ட் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதுராம் 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 சோதுராம். வாசிங்க சங்கீதம் 57 ஒரு முறை கூட வாசிங்க. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே உனக்கு. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் கேளுங்கள், நான் பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நீதி செய்து நியாயம் செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். ஒரு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். இல்லைக்கு நாம் இன்னைக்கு நீங்கள் தேசத்தை பார்ப்பீர்கள் என்றால், மனுஷனை பார்ப்பீர்கள் என்றால், அநேகருக்கு இருதயத்தில் பெருமை இருக்கிறது. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், இவர்கள் இருதயத்தில் பெருமை வரும் என்றால் இவர்களுக்கு தேவன் எதிரியாக மாறி விடுவார். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு பெருமை இருக்கும் என்றால் எனக்கு சத்துருவோ மனுஷனோ எதிரி கிடையாது, கர்த்தரே எனக்கு எதிரியாக மாறி விடுவார். அதனால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு என்ன செய்கிறான்னா, பெருமை கொண்டு போடுகிறான். நான் அப்படி, நான் இப்படி, இது அதுன்னு சொல்லி பெருமை போடுகிறான். பெருமையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தேவ பிள்ளைகளை, சவுல் அழிந்து போவதற்கு காரணம், சவுலுடைய அந்த ராஜ்யம் சாம்ராஜ்யம் உடைவதற்கு காரணம் அவனுக்குள்ள பெருமை காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் தாவீது பலவிதமான காரியங்களை சிக்கி தவித்திருந்தாலோ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறுவதற்கு காரணம் என்னென்றால், அவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தான். தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே அவன் தாழ்த்துவான். அதனால தான் கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான். அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் உண்டு. தாவீது சொல்ல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு முன்பாக நிற்கிறார். இயேசு என்னுடைய குடும்பத்தில் நிற்கிறார், என்னுடைய வீட்டில் இயேசு இருக்கிறார், இந்த வேலைக்குள்ள இயேசு இருக்கிறார். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க?
தேவன் எனக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நான் சாய்ந்து போவதில்லை. என் பிள்ளைகளுக்கு முன்பாக இயேசு நிற்கிறார். பிள்ளைகளை சத்ரு தொட முடியாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? என்னுடைய படிப்புக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். குடும்ப வாழ்க்கைக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். தன்னை தாழ்த்தன அல்லேலூயா தாழ்த்துகிற ஒரு அனுபவம் உண்டு. சகையுடைய வீட்டுக்கு இயேசு போன பொழுது, சகையுடைய வீட்டுக்கு இயேசு கடந்து வந்த பொழுது அவன் இயேசுவை பார்க்கிறான். எல்லா தன்னுடைய அந்த கல்களுக்கு உள்ளாடி வைத்த அவனுடைய எல்லா காசுகளை எடுத்து எறிந்து கொண்டே இருக்கிறான். பெருமையா வரல, தாழ்மையா இருக்கிறான், பயபக்தியோடு இருக்கிறான். இயேசு சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப தேவ ஜனங்களாகிய என் ஜனமே கேள், நான் பேசுவேன் என்றால் ஒரு பெரிய ஃபார்முலா என்னவென்றால், அவர் என்னது எதிர்ப்பு வாசிங்கம்மா ஒரு முறை கூட, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்ல வேற என்னதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் நாம் தாழ்த்த வேண்டும். எப்போ பார்த்தாலும் தாழ்த்த வேண்டும். ஒரு ஸ்தாபனத்துடைய தலைமை போதகர் இருந்தார். அப்போ காலையில் 5 மணிக்கு அவங்க சோத்திர ஜெபம் செய்வார்கள். சோத்திர ஜெபம் செய்து முடித்த உடனே அந்த ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருடைய ஷூஸ் வெளியே கிடக்கும். இவர் 5 மணிக்கு சோத்திர ஜெபம் முடிந்த உடனே எல்லோரும் தங்கள் அறைகளில் போய் தூங்கி விடுவார்கள். இந்த தலைமை பாஸ்டர், அவர் ஒரு வெள்ளைக்கார மனுஷன், போய் எல்லாம் அந்த பாலிஷ் இதெல்லாம் எடுத்து ஷூ எல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பார். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடு எல்லோரும் எழும்பி வெளியே செப்பல் ஷூஸ் போட்டால் எல்லாமே பாலிஷ் பண்ணி நல்ல வெளிச்சமாக இருக்கிறது. எல்லோரும் ஒரு நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. இவரிடத்துல கேட்டபொழுது அவர் சொன்னார், நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபித்த உடனே பணிவிடை செய்கிற தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்து விட்டு போகிறார்கள். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். காலையில் எழும்பி நீங்கள் சோத்திர ஜெபத்துக்கு வாரதை அவர் பார்க்கிறாரு. பணிவிடைக்கான தூதர்களை பூமிக்கு அனுப்பி உங்கள் செருப்பு ஷூ எல்லாம் துடைத்து விட்டு கடந்து போகிறார்கள். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன தூதர்கள் ஷூவா துடைப்பாங்க? தூதர்கள் ஆபிரகாம்கிட்ட பேசியிருக்காங்க, லோத்துகிட்ட பேசியிருக்காங்க. லோத்து மனைவியை திரும்பி பார்க்காத இன்னும் பிடிச்சி நிறுத்தி இருக்கிறாங்க. ஷூவா துடைப்பார் அப்படின்னு எல்லாரும் ஜெபம் முடிந்து ஒரு நாள் டெஸ்ட் பண்ணார்கள். அந்த பாஸ்டர் தலைமை பாஸ்டர் ஷூவை துடைக்கிறார். எல்லாரும் ஓடி கண்ணீர் விட்டு அழுதாங்களா. உடனே அவர் சொன்னாரா, என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த பொழுது ஒரு 5 படிகளை கர்த்தர் காண்பித்தார். முதல் படியில் நான் கால் வைத்த போது தாழ்மைன்னு எழுதியிருது. தாழ்மை. கடைசி படியில் கால் வைக்கிற பொழுது தாழ்மை. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளைகளே, நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைனா தேவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். அதனால தான் ஜெபத்தில் முழங்கால் படி போட்டு கை புக்குன்னு சொல்கிறது. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். கொஞ்ச நேரமாவது, இருக்கிற நேரமாவது, ஒரு சில நிமிஷங்களாவது. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஏர்போர்ட்டில் வைத்து பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்தா ப்ரேயர் ரூம்னு எழுதி போட்டிருந்து. அப்போ யோசித்து பார்த்தேன், ப்ரேயர் ரூம்னு எழுதி, அதுக்குள்ளே போய் பார்த்தா இஸ்லாமியர்கள் அவங்களுடைய நேரத்துக்கு அந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். எல்லா கைகளத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யோசித்து பார்த்தேன், வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? அதிகாலை, மத்தியானம், சாயங்கால நேரங்களில், முடிந்த நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக பானபலியாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இருதயத்தில் நமக்கு ஒரு தாழ்மை கர்த்தர் தருவார். தேவ பிள்ளைகளே, மனுஷன் நமக்கு தாழ்மை தர முடியாது. எந்த ஒரு இடமும் நமக்கு தாழ்மை தர. உங்களுக்கு சுபாவம் மாற வேண்டும், தாழ்மை வர வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூல முழங்கால் படி போடுகளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படி போட்டு பாரு, உங்களுக்கு தாழ்மை வரும். உங்களுக்கு தாழ்மை வந்து விட்டால் கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்தருளி இருக்கிறார். வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். வாசிங்க. அப்போஸ்தலர் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலேயே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஒரு சப்பானி சுமந்து கொண்டு வருகிறாங்க.
அவனை வந்து ஒரு அலங்கார வாசலில் வைத்து விடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா வார ஜனங்களை பார்த்து பிச்சை கேட்பான். வார ஜனங்களை பார்த்து பிச்சை கேட்பான், கையை நீட்டுவான். நம்ம நினைக்கிறோம் நீங்கள் அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்குறவங்க காரில் போவாங்க, போய் வீட்டில் போய் அவங்களுக்குன்னு ஒரு ஹார்னிங் பெல் இருக்குது, அந்த பெல் அடிக்கிற நேரம் வந்து திறந்து அவங்களுக்கு ப்ரெட்டு கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவான். பிச்சைக்காரன் காரில் போவான், கோட்டு டை போட்டு போவான், அவனுக்கு பெல் அடித்தோன்னா அவனுக்கு தேவையான ப்ரெட் அவங்க கொடுப்பாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அவனை அந்த ஜனங்கள் நினைத்தருள் இருக்கிறார்கள் அல்லவா. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார், வார ஜனங்களை பார்த்து பிச்சை கேட்பான். வாசிப்போம். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். போதும் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷன் அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் ஒரு வாசல் உட்கார வைத்து விடுவார்கள். வருகிற ஜனங்களை பார்த்து கையை நீட்டுவான். கை தான் நீட்ட முடியாது, எழும்பி நடக்க முடியாது, எழும்பி ஓட முடியாது, பேசி எடுத்து அவங்கள கூப்பிட முடியாது. உடனே வந்த உடனே கையை நீட்டுவான். பேதுரும் யோவானும் ஒரு நாளைக்கு தேவாலயத்தில் போனார்கள். இவன் அப்படியே அவர்களை பார்த்து கையை நீட்டினான். எல்லா ஜனங்களையும் பார்த்து பிச்சை கேட்பான். அவனுடைய வேலை, அவன் பிறந்த நாளில் இருந்து அந்த நாள் அந்த நிமிஷம் வரைக்கும் தேவ ஆலயத்தில் கைகளை நீட்டிக்கொண்டே இருந்தான். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் கையை நீட்டுகிறது அவனுடைய வேலை. எவ்வளோ பரிதாபமான காரியம். கையை தான் நீட்டுவான், நீட்டிக்கொண்டே இருப்பான். சிலர் போடுவாங்க, போடாமல் போயிடுவாங்க. பேதுரு யோவானையும் பார்த்து அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். பேதுரு யோவானும் சொன்னார், என்னை நோக்கிப்பார். இவன் பாருங்க ஏதாவது கொடுப்பாங்க என்று அப்படியே நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பேதுரு யோவானை பார்த்து கொண்டே இருந்தான். தேவ பிள்ளைகளை என்ன நடந்தது வாசிப்போம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கிவிட்டான். அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கினார்கள். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். அவன் பிச்சை கேட்க நீட்டுகிற கையும் வலது கை தான் தேவ பிள்ளைகளே. அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கினார்கள். வாசிங்கம்மா. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். போதும் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவான். அவன் வரும்ப சப்பானி, அவன் வேலை கையை நீட்டுறது. வலது கையை பிடித்து தேவ பிள்ளைகள் தூக்கி விட்ட பொழுது எழுந்தான், நின்றான், நடந்தான். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். இந்த சப்பானிக்கு அந்த நிமிஷம் தேவன் ஒரு கொளுத்த கன்றாக இவரை மாற்றினார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் யோசிக்கவே இல்லை, அவன் நினைக்கவே இல்லை. தேவ பிள்ளைகளே, நான் அதான் வசனம் வாசித்தபோது நான் யோசித்தேன், பிச்சை கேட்கிற ஒரு மனுஷன் அவர்களை அப்படியே நோக்கி பார்ப்பான். இன்றைக்கும் நாம் அநேகர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் அநேக நேரங்களில் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய பார்வை தேவன் மேல் இருக்கும் என்றால், உங்களுடைய பார்வை பரலோகத்துக்கு மேலே இருக்கும் என்றால், உங்களுடைய பார்வை வானத்துக்கு பூமிக்கு அதிகாரம் இயேசுவின் மேல் இருக்கும் என்றால், தேவ பிள்ளைகளே, உங்கள் வலது கரங்களை தூக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய பார்வை மனுஷன் மேலே இருக்கும் என்றால், உங்களுடைய பார்வை மனைவி மேலேயோ புருஷன் மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ சொத்து மேலே இருக்கும் என்றால் நாம் கீழே போய்கொண்டே இருப்போம். கையத்துக்கு அல்லேலியா சொல்லுவோம். உங்களுடைய பார்வை வானத்தின் தேவன் மேலே இருக்கும் என்றால், விசுவாசமுள்ள கர்த்தர் மேலே இருக்கும் என்றால், தாவீது சொன்னான், சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. கோலியாத்து பெரிய பலசாலி, கோலியாத்து ரொம்ப ஹைட் வெயிட்டாக இருக்கிறான். இவர் சின்ன பையன். தேவ பிள்ளைகளை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, சவுல் சொல்லுகிறான், இவனுக்கு அவனை யார் மேற்கொள்கிறார்களோ என் பொண்ணையே திருமணம் செய்து வைத்து விடலாம். எவ்வளோ நிர்பந்தமான நிலவரம். அவன் யாருன்னே யோசிக்கல, எப்படிப்பட்டவனே யோசிக்கல சவுல். தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது வந்தது நின்றது இயேசுவின் நாமத்தில். இயேசுவை நம்பி அந்த இடத்துல வந்தான். அவன் கவனை எடுத்தான், வைத்தான். அவன் காலுக்கு முன்னாடி கோலியாத்தை மடங்கி விழ செய்த தேவன் இன்றைக்கு ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு இயேசு ஜீவித்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, அவன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். கெத்சமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு இயேசு ஜெபித்து கொண்டு இருந்தார். பிதாவை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். தூதனை கர்த்தர் அனுப்பி கர்த்தரை பலப்படுத்தினார். எத்தனை பேர் அல்லேலியா சொல்ல முடியும்? எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம்! ஒரு மண் தரையில் இயேசு முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறார். வேர்வை ரத்தமாக பூமியில் விழுந்து கொண்டு இருக்கிறது. வேதனை ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம். இனி இந்த ஜனங்களுக்காக யார் பரிதபிப்பார்கள்? இந்த ஜனங்களுக்காக யார் பேச முடியும்? இந்த ஜனங்கள் மத்தியில் இனி ஊழியம் செய்ய முடியாது. இந்த ஜனங்களை நான் வந்து விசாரிக்க முடியாது. என்ன இந்த பூமியில் அனுப்பின வேலை முடிந்தது. கைகளத்துக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இந்த வேலை முடிந்தது. இனி நான் பரமேறி போக வேண்டும். பாடுகள் வழியாக நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கஷ்டங்கள் மத்தியில் போக வேண்டும். ஜனங்கள் என்னை நிந்திப்பார்கள், ஜனங்கள் என்னை தூஷிப்பார்கள், ஜனங்கள் என்னை காரி துப்புவார்கள். ஆட்டு வாசலுக்குள்ள நான் கடந்து போடுவேன். இப்படியெல்லாம் தேவன் நினைத்து பரிதபிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா! கலங்க தொடங்கினார். கண்ணீர் விழ ஆரம்பித்தது. வேர்வை ரத்தமாக மாறியது. வியாகுலப்பட்டார், துக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அந்த நேரத்தில் பலப்படுத்தும்படி பிதா இரக்கம் கொண்டார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? அந்த நேரத்தில் இறங்கும்படி பிதா தன்னுடைய தூதனை பூமிக்கு அனுப்பி இயேசுவை திடப்படுத்தி பலப்படுத்தி கடந்து போனார் அல்லவா? இந்த காலை வேளையிலும் என் ஜனங்களே கேளுங்கள். ஹல்லேலூயா! என் ஜனமே கேள், நான் பேசுவேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய யூத ஜனங்களுக்கு சிறையிருப்பு வந்த பொழுது, யூத ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்று சட்டம் வந்த பொழுது அவர்கள் அழுதார்கள், புலம்பினார்கள், தேவ சமூகத்தில் இருந்தார்கள். சட்டம் உடைக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சட்டங்களை உடைக்கிற தேவன். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், அடிக்கடி நான் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. காயினும் ஆபேலும் ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ஆனால் ஆபேல் மேல காயினுக்கு கோபம் வந்து ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்து நிமித்தம் அவன் கொலை செய்து விட்டான். அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட ஆரம்பித்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த காயின் தேவனை பார்த்து முறையிடுகிறான். ஆண்டவரே, ஆபேலை நான் கொலை செய்து விட்டேன், என்னை மன்னியும். இந்த பூமியில என்னை பார்க்கிறோம், என்னை கொலை செய்ய வேண்டும் என்று தெரிகிறார்கள். இயேசு சொன்னார், உனக்கு ஒரு அடையாளத்தை போடுகிறேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? உனக்கு ஒரு அடையாளத்தை போடுகிறேன். தேவ ஜனமே, அன்னைக்கு போட்ட ஒரு அடையாளம் இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் அடையாளத்தை போட போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை வியாதியாக இருக்கிறான், ஒருவேளை வறுமையாக இருக்கிறான், ஒருவேளை கஷ்டமாக இருக்கிறான், ஒருவேளை இதயத்தில் பலவிதமான உலகத்தின் காரியங்கள் நம்மை அமிழ்த்து கொண்டு இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், சாத்தான் நம்மை தொட முடியாது. விசுவாசிக்கிறோம் மாத்திரம் கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! பிசாசு நம்மை தொட முடியாது, மனுஷன் நம்மை தொட முடியாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நான் சொல்லுகிறேன், தானியேலை குற்றம் சாட்டும்படி மனிதர்கள் எழும்பி நின்றார்கள். ராஜாட்ட போய் சொன்னார்கள், இவன் உம்முடைய அந்த பொருசிலை பணியில இதுக்கு நாங்க சாட்சி. தேவ ஜனமே, நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த பூமியில உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி நிற்கிறார். கர்த்தர் தலைகளை நசுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! வாய்கள்னாலே பேசலாம், வாய் தானே, எது வேணாலும் பேசலாம். ஆனால் தேவன் அந்த நாவை புரட்ட வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! சிங்கம் கூட அனுப்பினாலும் சிங்கம் நம்மை சேதப்படுத்தா. தேவ பிள்ளைகளே, வாசிங்க மார்க்கு 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 18வது சந்தை வாசிகள். மார்க்கு 16:18. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தா. போதும், ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சர்ப்பங்களை எடுப்பார்கள். தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல்ல புறப்பட்டு வருகிற பொழுது கப்பல் ஒரு பெரிய சேதம் வருகிறது. அதுல இருந்து தப்பித்து விட்டார். ஒரு இடத்துல தீ காய்கிறார். விறகை எடுக்கிற பொழுது அங்கே ஒரு விரியன் பாம்பு அவர் கையில் பிடிக்கிறது. அப்போ சொல்கிறாங்க, கப்பல் சேதத்துக்கு தப்பினார், ஆனால் பாம்புக்கு அகப்பட்டு விட்டார். தேவ பிள்ளைகளே, ஒரு கை எடுத்து அது தூக்கி எறிந்தார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்றால் சர்ப்பங்களை எடுப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, அதுதான் வாக்கு தத்துவம். வியாதி வரும், வியாதியுடைய வல்லமை குறைக்கிற தேவன் நம்ம உலாவி கொண்டு இருக்கிறார். கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், கடன் வரும், அதை சுமந்து செல்ல பலம் தருகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தருகிற தேவன், கஷ்டங்களை சுமந்து செல்ல பலன் தருகிற தேவன், தனிமையின் பாதையிலும் தகப்பன் நம்மோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு யாதொன்றை புசித்தாலும் சாக மாட்டீர்கள். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு லண்டன்ல இருந்து ஒரு கப்பல் அமெரிக்காவுக்கு போய் கொண்டு இருந்ததான். ஒரு தாயார், ஒரு 67 வயது மிக்க ஒரு தாயார் அந்த கப்பலுக்குள்ளே இருந்தாங்களா. அப்போ தேவ பிள்ளைகளே, கப்பல் ஒரு பயங்கர புயல் காற்றில் சிக்கப்பட்டதான். சிக்கப்பட்ட பொழுது அந்த கேப்டன் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுகிறார், நாம் சில நேரத்தில் மாண்டு விடுவோம், சில நேரத்தில் மாண்டு விடுவோம். இந்த தாய் கைகளை தட்டி சந்தோஷமாக துதித்து கொண்டு இருந்தார்களா. அப்பொழுது கேப்டன் கோபத்தோடு கேட்ட பொழுது தாய் சொன்னார்களா, எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு, மூத்த மகள் மரித்து விட்டாள், பரலோகத்தில் இருக்கிறாள், சின்ன மகள் நியூயார்க்கில் இருக்கிறார். ஒருவேளை இந்த கப்பல் தண்ணீரில் மூழ்கும் என்றால் நான் மூத்த மகளை சந்திப்பேன், இல்ல கப்பல் மூழ்கவில்லை என்றால் என்னுடைய சின்ன மகளை போய் சந்திப்பேன். தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய விசுவாசம். கைகளத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாய் இப்படி சாட்சி கொடுத்த உடனே அந்த மாலுமிக்கு ஒன்றும் பேச முடியவில்லை. மாலுமி சொன்னாரா, உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அல்லவா, இது கப்பல் மூழ்காது. தேவ பிள்ளைகளே, மூழ்க அடிக்கும்படி புயல் எழும்பி வந்தாலும் மூழ்காமல் காத்து அந்த நியூயார்க்கில் கொண்டு நிறுத்துகிற தேவன் இன்றைக்கு நம்மத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்மத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு நம்மேல் அன்பாக இருக்கிறார், இயேசு நம்மேல் இரக்கமாக இருக்கிறார். எத்தனையோ நாள் நம்ம ஜெபிக்க தவறி விடுகிறோம், எத்தனையோ நாள் கர்த்தருடைய காரியங்களை மறந்து விடுகிறோம். இயேசு தேவன் நம்மை நினைத்தருளி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் அவர் உள்ளம் கைகளில் வைத்திருக்கிற எதை விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் உள்ளங்கையை பார்ப்பதில் வசனம் சொல்லுகிறது, உங்களை என் உள்ளம் கைகளில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஜனமே கேள், நான் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, என் ஜனமே கேள், நான் பேசுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த காலை வேளை கர்த்தர் எங்களோடு இடப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.